ஸ்ரீ குருப்யோ நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் தொடக்கத்திலிருந்தே பலதரப்பட்ட அனுபவங்கள், அதாவது தன் பக்தனுக்காக அது ஒரு இமாலய வேலையாக இருந்தாலும் சரி, அதை மகான் எப்படி செய்கிறார். ரொம்ப சாதாரண விஷயங்கள் கூட ஒரு தாய் தன் குழந்தைக்கு எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவாளோ அது மாதிரி எப்படி பண்ணுறார். வேறு தேசமாக இருந்தால் என்ன, எவ்வளவு மைல்கள் தூரமாக இருந்தால் என்ன, மகான் எப்படி தன் பார்வையிலேயே தன் பக்தனை வைத்துக் கொள்கிறார்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. அதே வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அனுபவம் மிக மிக ஒரு அற்புதமான அனுபவம். தன் பக்தரின் உள்ளத்தில், அதாவது பக்தர் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அந்த பக்தரின் உள்ளத்தில் என்ன ஒரு எண்ணம் இருக்கோ அது நியாயமான ஆசையாக இருந்தால் அதை மகான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். எந்த ரூபத்திலாவது அது நடக்கும். இதை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதம். அந்த காலத்துலலாம் மகா பெரியவா எப்படின்னா, முதல்லையே இந்த பிளான்லாம் பண்ணி திட்டமிட்டு ஒரு இடத்துலேருந்து கிளம்பணும், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் அதெல்லாம் இருக்காது. மகான் எப்பொழுது நினைக்கிறாரோ அப்பொழுது உடனடியாக கிளம்பிடுவார். ஒரு சில சமயங்களில் அர்த்த ராத்திரியெல்லாம் மகான் தேனம்பாக்கத்திலிருந்து கிளம்பி வடதேச யாத்திரைக்கு புறப்பட்டு போன சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. அதனால் கூட இருக்கிற அன்பர்கள், தொண்டர்கள், மகானுக்கு பணிவிடை செய்யும் மகா பாக்கியத்தை பெற்றவர்கள்லாம் எப்போ எந்த சமயத்தில் மகான் தயாராவாரோ, மகான் கிளம்புவாரோன்னு தெரியாமல் எப்பொழுதுமே யாத்திரைக்கு தேவையான சில பொருட்களை எல்லாம் முடிச்சு போட்டு பேக்கில் ரெடியாக வச்சுட்டுருப்பா. மகான் எப்போ கிளம்புறாரோ உடனடியாக தூக்கிண்டு மகானோட சென்று விடுவார்கள் அவர்கள். மகான் இந்த தேசத்தில் எங்கெல்லாம் வலம் வந்தாரோ அங்கெல்லாம் பக்தர்கள் கூட்டம் என்றென்றும் மகானை தரிசனம் செய்து கொண்டே இருந்தது. தன் பதம் பட அந்த நடமாடும் தெய்வமானது நம் தேசம் முழுக்க வலம் வந்தார்னா அது பக்தர்களாகிய நாம் செய்த பாக்கியம்தானே. இப்படி எவ்வளவோ கோயில்களுக்கு மகான் சென்று இருக்கிறார். அது ஏன் கோயில்கள்னு முக்கியமாக எடுத்துட்டோம்னா, பல கோயில்கள் சிதிலமடைந்த நிலையில் புதர் மண்டின இடத்துல இருக்கும். பல கோயில்கள் இருந்த ஒரு அறிகுறியே இல்லாமல் இருந்திருக்கும், அந்த ஊர் மக்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கும். இப்படி எவ்வளவோ சம்பவங்கள். அப்பொழுது மகான் அந்த கோவிலில் போய் தங்கி பகவானை சேவித்து தரிசனம் செய்து பூஜை செய்துவிட்டு வந்தார் என்றால், மகான் வந்து போன கோயில் என்பதற்காகவே பக்தர்கள் அந்த இடத்தில் வந்து பகவானை வழிபடுவார்கள். அப்பொழுது அந்த பக்தர்களுக்கும் ஒரு மகா பாக்கியம் கிடைக்கிறது, பகவானின் அருளும் கிடைக்கிறது இல்லையா. இப்படி எவ்வளவோ விளக்கு கூட ஏற்றுவதற்கு வசதி இல்லாமல் இருந்த கோவில்களில் மகானின் திருப்பதம் பட்டு அத்தனை கோவில்களிலும் இன்று அனைத்து வைபவங்களும் மிக மிக சிறப்பாக நிகழ்ந்து வந்திருக்கிறது. இப்படி பல காரணங்கள், பக்தர்களுக்கு பலவித உபதேசங்களை செய்ய வேண்டியும் பக்தர்களுக்கு என்றும் உதவ வேண்டியும் அந்த மகான், நம் மகானான காஞ்சி மகா பெரியவா தேசம் முழுக்க வலம் வந்தார் இல்லையா. இப்படி ஒரு நாள் திடீர்னு கிளம்பி கும்பகோணம் திருவையாறு பக்கமாக யாத்திரை புறப்பட்டுட்டார். பக்தர்களை அழைச்சிட்டு போயிட்டார். இப்படி போகும்பொழுது திடீர்னு திருவையாறுனாலே மகானுக்கு ரொம்ப பிடித்தமான இடம். இது நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருக்கோம் இல்லையா. திருவையாறுக்கு வந்தார்னா ஐயாரப்பனை தரிசனம் பண்ணிட்டு அந்த இடத்தில் சில நாட்கள் தங்கி தன் பூஜையை செய்வார் மகான். இது ஒரு வழக்கம். அதே போல் மகான் கும்பகோணம் திருவையாறு அந்த இடத்தில் பகவானை வேண்டிண்டு தன்னுடைய பூஜைகளை அனுஷ்டானங்களை செய்கிறார். ஒரு சில நாட்கள் இது கழிஞ்சுட்டே வர்றது. அதாவது மகான் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அந்தந்த ஊரிலெல்லாம் ஒரு வழக்கம் இருக்கும். அதாவது மகானின் பூஜைகளுக்கு தேவையான பொருட்களை சேகரிச்சுண்டு கொடுக்கறது, மகானுக்கு பாத பூஜை செய்வது, மகானின் பிக்ஷைக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சமர்ப்பிப்பதுன்னு, இப்படி அந்த ஊரில் உள்ள பணக்காரர்கள் தங்களால் இயன்றவர்கள் இயன்றதை செய்வார்கள். அந்த மகானுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்பார்கள். இது ஒரு வழக்கம். ஆக ஸ்ரீமடம் என்ன பண்ணோம்னா, ஸ்ரீமடத்தின் காரியஸ்தர்கள் எல்லாரும் இதற்கு ஒரு காணிக்கை தொகையை நிர்ணயித்திருப்பார்கள். பிக்ஷாவந்தனத்துக்கு 300 ரூபாய், மகானின் பாத பூஜைக்கு 200 ரூபாய், அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாறு போல் அந்த காணிக்கையெல்லாம் வச்சுட்டு தான் ஸ்ரீமடம் தன்னுடைய நிர்வாகத்தை நிகழ்த்தும். இது ஒரு வழக்கம். இப்படி இருக்கும் பொழுது திருவையாற்றில்
பல மக்கள் பல பக்தர்கள் மகானுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும்னு வேண்டிக் கொள்ள அதற்கான ஒரு காணிக்கை தொகையாக 200 ரூபாயை அந்த காலத்தில் ஸ்ரீமடமானது நிர்ணயித்து வைத்திருந்தது. யாராலெல்லாம் முடியுமோ எல்லாரும் அந்த 200 ரூபாய் தொகையை செலுத்தி காணிக்கையை செலுத்தி மகானுக்கு பாத பூஜை செய்து வந்தார்கள். அந்த சமயத்தில் திருவையாற்றுக்கு வெளியே, அந்த ஊருக்கு வெளியே இருந்த ஒரு கிராமத்தில் ஒரு வயதான மூதாட்டி, ஒரு வயதான பாட்டி. அந்த பாட்டிக்கு ஒரு எண்ணம், எல்லாரும் போய் அந்த மகானுக்கு பாத பூஜை பண்ணிட்டு நம்மள்கிட்ட சொல்கிறா, எல்லாரும் பேசிகிட்டே போகிறாளே, ஆனால் நம்மளால் பாத பூஜை பண்ண முடியலையே, நம்ம ஊருக்கு மகான் வந்திருக்கார், இது ஒரு மாபெரும் பாக்கியம் இல்லையா, நம்ம காஞ்சிக்கு போய் அவரை பார்த்து வரிசையில் நின்று பாத பூஜை பண்ணுறது எப்படி, நம்ம ஊருக்கு வந்த மகான், நம்மளுக்கிட்ட வந்த மகான், அவருக்கு போய் பாத பூஜை பண்ணுற பாக்கியம் கூட நமக்கு கிடைக்கலையே, ஒரு 200 ரூபாய் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அந்த பாட்டி யோசிக்கிறா. அந்த பாட்டி நிலை என்னன்னு பார்த்தா, சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஈக்காக்கா கூட இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் அந்த மூதாட்டியார். ஒரு செல்லாத 1 ரூபாய் நோட்டு கூட அந்த பாட்டிக்கிட்ட கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு பாட்டி. ஆனால் அந்த பாட்டிக்கு பக்தி நிறையா இருக்குது, எப்படியாவது மகானுக்கு பாத பூஜை பண்ணிடணும். இது அந்த பாட்டிக்கு நீண்ட நாளான ஒரு எண்ணம், ஒரு ஆசை. மகான் இப்போது திருவையாற்றுக்கே வந்திருக்கிறாருங்கும் பொழுது அந்த ஆசை இன்னும் மேலோங்கி வளருது. தினமும் போய் மகானை வரிசையில் நின்று பார்த்துட்டு வந்துடுவா, பாத பூஜை பண்ண முடியலையேன்னு நினச்சுட்டே இருப்பாள். இப்படியே நாட்கள் கடக்க ஒரு நாள் அந்த மூதாட்டிக்கு ஒரு கனவு. அந்த கனவுல யார் வரான்னு பார்த்தா, ஒரு க்ஷணம் மகான் அப்படி வந்துட்டு போகிறார். ஒரு க்ஷணம் மகான் வந்தாலும் என்ன சொன்னார், ஒரு க்ஷணம்ங்கிறதே அதாவது மறைந்து விடக்கூடிய ஒரு நேரம் அது. அந்த க்ஷணத்திலும் மகான் சொன்னது, மகானின் திருவாக்கு அந்த பாட்டியின் செவிகளில் ஒலிச்சுட்டே இருந்துதான். நீ என்னை பார்த்துட்டு போ, அதுவே போதும், வேற எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு மகான் சொல்கிறதா இந்த பாட்டிக்கு ஒரு கனவு. வேர்க்க விறுவிறுக்க எழுந்து அமர்ந்து விடுகிறார். அதுக்கு மேலே தூக்கமே வரலை. என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு மகான் சொல்லியிருக்கார். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்கார். அப்போது என்ன அர்த்தம், மகானே பணம் கொடுப்பாரா என்ன? இந்த எண்ணம் பாட்டிக்கு இருந்துகிட்டே இருக்குது. சுற்றி இருந்தவள்கிட்டலாம் சொல்கிறா அந்த பாட்டி, என்னை பார்த்துட்டு போ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு மகான் சொல்லியிருக்கார். ஒருவேளை மகானே பணம் தருவார் போல இருக்குன்னு இந்த பாட்டி ஒரு வெள்ளந்தியாக சொல்லும் பொழுது, எப்படி மகான் பணமாக கொடுப்பாரா இல்லை போஸ்ட்டில் ஏதாவது பைசா அனுப்புவாரா அப்படின்னு கேட்டு சுற்றி இருந்தவர்களெல்லாம் எள்ளி நகையாடுகிறார்கள். எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, ஒரு அற்புதம் என்பது அவளுக்கு நிகழும் பொழுதுதான் அதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு நிகழ்ந்த அற்புதங்களை நாம் கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் அது நமக்கு நிகழ்ந்த அற்புதமாக இருக்காது இல்லையா. அதே நிலைதான் அன்றும். எல்லாருமே எப்படி மகான் கேஷாக தரேன்னாரா இல்லை போஸ்ட்டில் அனுப்புகிறேன்னாரா அப்படின்னு கேட்டு எல்லாரும் சிரிக்க, இந்த பாட்டிக்கு ஒரே கவலை, மகான் தான் தரேன்னு சொன்னாரே, சரி மகான் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டார் இல்லையா, சரி கிளம்புவோம், இன்றைக்கும் போய் மகானை தரிசிப்போம் அப்படின்னு அந்த பாட்டி கிளம்பும் பொழுது அவர்களின் இல்லத்து வாயிலில் யாரோ கதவை தட்டுறா. கதவை தட்டி பாட்டி பாட்டின்னு யாரோ கூப்பிட்றா. இந்த பாட்டி அப்படி கதவை திறந்து பார்த்தா யாருன்னு பார்த்தா போஸ்ட்மேன் அங்கே வந்திருக்கார். பாட்டி உங்களுக்கு மணி ஆர்டரா 200 ரூபாய் வந்திருக்கு பாட்டி. அப்படியே அந்த பாட்டி சிலிர்த்து போய் நின்று விடுகிறாள். இப்போதான் கனவு வந்தது, நம்ம சுற்றி சொன்னோம், யாரும் நம்பலை, கேஷாக போஸ்டான்லாம் வேற கேட்டால் இப்போ உண்மையிலேயே போஸ்ட்டில் 200 ரூபாய் வந்திருக்கு. இது ஒரு அதிசயமா? இனிமேல் தான் இருக்குது அதிசயம். ஆமாம், இது யாருப்பா எனக்கு அனுப்பினது அப்படின்னு அந்த பாட்டி கேட்க, பாட்டி யார் அனுப்பினான்னு தெரியல, பணத்தை அனுப்பினவா ஃபாரத்தில் அவள் பேர் அட்ரஸ் எதுவுமே எழுதலை பாட்டி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியா, எதுவுமே போடாமல் மணி ஆர்டர் வந்திருக்குமா அப்படின்னு அந்த பாட்டி யோசிப்பதற்குள் அந்த தபால்காரர் சொல்கிறார், ஆனால் பாட்டி ஸ்டாம்ப் அடிச்சிருக்கா இல்லையா, அந்த ஸ்டாம்பில் காஞ்சிபுரம்னு போட்டிருக்கு பாட்டி அப்படின்னு அந்த போஸ்ட்மேன் சொல்லும்பொழுது தான் தெரிஞ்சது காஞ்சியிலிருந்து இது வந்திருக்கு. காஞ்சியிலிருந்து யார் அனுப்ப போகிறார்கள்? தனக்கு யார் காஞ்சியில் இருக்கா? தனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று காமாட்சி அம்பாள், இன்னொன்று அந்த மகா பெரியவா. அந்த மகான் தானே அனுப்பியிருக்கணும். தடபுடலாக அந்த பணத்தை எடுத்துண்டு கடகடன்னு கிளம்பி நேர ஸ்ரீமடத்தின் முகாமுக்கு சென்ற அந்த மூதாட்டியார் மகா பெரியவாளுக்கு பாத பூஜை நிரம்ப செய்கிறாள். ஆனந்த கண்ணீரோடு அப்படி மகானை நினச்சிண்டு உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்தி கொண்டே மகானுக்கு அந்த பூஜையை செய்கிறாள். அப்படி அந்த பூஜையை செஞ்சுட்டு
மகான்கிட்ட பிரசாதம் வாங்கிக்கும் பொழுது மகான் ஒரு க்ஷணம் அப்படி இறங்க பார்த்துட்டு, என்ன இப்போ சந்தோஷமா, உன்னுடைய ஆசை பூர்த்தி ஆகிடுத்தோனோ அப்படின்னு கேட்டு பிரசாதத்தை போட்டது தான் போட்டார். இந்த பாட்டிக்கு ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து வந்ததாம். சங்கரா சங்கரான்னு நமஸ்காரம் பண்ணி, ரொம்ப சந்தோஷம் பெரியவா, இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தேளேன்னு ஆனந்த கண்ணீரோடு அந்த பாட்டி எப்படி வெளியே வந்தானா, அந்த மகானுக்கு எப்படி தெரிந்தது இந்த பாட்டிக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு? அந்த 200 ரூபாயை யார் அனுப்பினா? மகான் தானே அனுப்பியிருக்கணும். அப்பொழுது எவ்வளவு தூரத்தில் பார்க்காத இடத்தில் அந்த மகான் இருந்தாலும் அவர் நம்மை என்றென்றும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்தர்யாமியாக நமக்குள் இருந்து நம்முடைய ஆசைகள் என்னென்ன, நம்முடைய பிரார்த்தனைகள் என்னென்ன என்பதை அவர் செவிமடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்பதற்கு இதை விட ஒரு உதாரணம் வேண்டுமா? நம் அனைவரின் உள்ளங்களிலும் நம் அனைவரின் இல்லங்களிலும் அந்த மகானின் அருள் நிரம்பி இருக்கட்டும். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்ஜே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.